இரவு 11 மணி அளவில் லாட்ஜுக்கு சென்ற காதல் ஜோடி. காதலியை அறையில் அடைத்து வைத்துவிட்டு வெளியேறிய காதலன். லாட்ஜ் அறைக்குள் தூக்கில் தொங்கியபடி கிடந்த காதலி. வீட்டின் அறையில் தூக்கில் சடலமாக கிடந்த காதலன். காதல் ஜோடி தற்கொலை செய்தார்களா? காதலியை கொலை செய்துவிட்டு காதலன் தற்கொலை செய்தாரா? அறை எண் 103 நடந்தது என்ன? வேப்பேரியில உள்ள ஒரு தனியார் லாட்ஜ் மேனேஜருக்கு நடுராத்திரி ஒரு போன் வந்திருக்கு. சார், ரூம் நம்பர் 103ல ஒரு இளம்பெண் தூக்கில தொங்க போறதா எனக்கு போன் வந்தது. அந்த ரூம்ல போய் கொஞ்சம் பாக்குறீங்களான்னு மேனேஜர் கிட்ட சொல்லி இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்த மேனேஜர் படபடன்னு எழுந்து ஸ்பேர் கீயை எடுத்துக்கிட்டு ரூம் நம்பர் 103க்கு ஓடி போய் கதவை திறந்திருக்காரு. அப்ப அங்க உள்ள ஃபேன்ல ஒரு இளம்பெண் தூக்கில தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான மேனேஜர் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீஸ் இளம்பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு மேனேஜர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. நைட்டு 11 மணி இருக்கும் சார். ஒரு இளைஞரும் இளம்பெண்ணும் லாட்ஜுக்கு வந்தாங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கிறதா சொன்ன அந்த 2 பேருமே ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த இளைஞர் மட்டும் வெளியே கிளம்பி போயிட்டாரு. ஆனா அந்த இளைஞர் மறுபடியும் திரும்ப வரலன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த இளைஞரோட செல்போன் நம்பர், ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட வாங்கி இருக்காங்க போலீஸ். அதுல இளைஞரோட பேர் ராபின் அப்படிங்கறதும், அவரோட சொந்த ஊரு திருவள்ளூர் பக்கத்துல உள்ள கீச்சலம் பகுதி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த இளைஞரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ராபினும் தன்னோட வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. லாட்ஜில் இளம்பெண்ணும் வீட்டுல இளைஞரும் தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம், லாட்ஜில் என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். 10ஆம் வகுப்போட படிப்புக்கு முழுக்க போட்ட ராபின் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுல போதிய வருமானம் கிடைக்காததுனால சென்னைக்கு வந்து ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அந்த வேலையிலையும் திருப்தி இல்லாததுனால திருமங்கலத்துல ஒரு மால்ல இருக்கிற துணிக்கடையில வேலைக்கு சேர்ந்திருக்காரு ராபின். அங்க அண்ணா நகரை சேர்ந்த த்ரிஷாங்கிற இளம்பெண் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட நட்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு ராபின். நாளடைவில் இந்த நட்பு காதலா உருவெடுத்திருக்கு. இந்த காதல் விவகாரம் 2 வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சதோட பெற்றோர்கள் சம்மதத்தோடையே காதலை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சில மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவும் எடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் வேப்பேரியில உள்ள தனியார் லாட்ஜுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அங்க வச்சு 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதனால கோபமான ராபின் த்ரிஷாவை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டதா தெரியுது. அதுக்கப்புறம் தன்னோட தோழிக்கு போன் பண்ணின த்ரிஷா, ராபினுக்கும் எனக்கும் சண்டை, அதனால கோபத்துல என்னைய லாட்ஜ் அறையில அடைச்சு வச்சுட்டு ராபின் போயிட்டாருன்னு அழுததோட தான் தூக்கில தொங்கி தற்கொலை பண்ணிக்க போறதாவும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு பதறின தோழி த்ரிஷாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா த்ரிஷா அதை காது கொடுத்து கேட்காம ரூம்ல இருந்த ஃபேன்ல தூக்கில தொங்குனதா தெரியுது. அதுக்கப்புறம் தான் மேனேஜருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க த்ரிஷாவோட தோழி. அதோட ராபினோட செல்போனுக்கும் போன் பண்ணியிருக்காங்க. ஆனா போனை ராபின் எடுக்கல, அவரோட சொந்தக்காரங்க எடுத்திருக்காங்க. த்ரிஷா லாட்ஜில் இருந்து பேசின விவரத்தை ராபினோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க தோழி. அதை கேட்டு அதிர்ச்சியான ராபினோட பெற்றோர் மகனோட அறைய போய் பார்த்திருக்காங்க. கதவை உள்பக்கமா அடைச்சிட்டு தூக்கில தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு ராபின். அடுத்து கதவை உடைச்சி உள்ள போய் மகனோட சடலத்தை மீட்டு இருக்காங்க. லாட்ஜுக்கு வரும்போது எந்த பிரச்சனையே இல்லாம வந்த காதல் ஜோடிக்கு அறைக்குள்ள போனதும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, காதலனும் காதலியும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பிரச்சனையோட வீரியம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக காதல் ஜோடியோட செல்போன்களை கைப்பற்றி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதே நேரம் காதலிய ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு ராபின் எதுக்காக போகணும், த்ரிஷா தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிறகுதான் ராபின் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா, இல்ல காதலிய கொலை செஞ்சுட்டு ராபின் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் வர்றதுனால அதுக்கேத்த மாதிரியும் விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி பல சந்தேகங்கள் வந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் த்ரிஷா முதல்ல உயிரிழந்தாரா இல்ல ராபின் உயிரிழந்தாராங்கிறதும் தெரிய வரும்.